ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ஷன் இன்னைக்கு நாட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 72 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் அப்படிக்குள்ளே போயிடலாம். கண்டுபிடிச்சிட்டான். சீக்கிரம் போங்க போங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இந்த விஷயத்தை நான் இதுக்கு முன்னாடியே கவனிச்சிருக்கணும். நான் பயன்படுத்துற அதே ஷாம்புவை தானே நீயும் பயன்படுத்துற. எவ்வளோ சீரியஸான விஷயம் போயினுக்குது. சரிதானே? ரொம்ப முக்கியமா இப்போ நான் எது சொல்ல போறேன்னு சீரியஸா பாக்குறேன் நானு. அட பாவிங்களா. டேய் அங்க தாவத்துல இருக்கிறான்டா. ரொம்ப முக்கியம் இப்போ இது. அதுக்கு மேல ஐயோ ஐயோ குழந்தையே போறாரு. அதுதான் சொன்னேன். அதனால தான் உன் முடி இப்படி கிடக்குது. இதுக்கு மேல உங்களால இங்கிருந்து தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி தேவையான நேரத்துல இருந்து விட்டுட்டு போவியாரா? இப்போ பார்த்து கான்சியஸ் இல்லாம இருக்கியே. இந்த சாஸ்கே அவங்கெல்லாம் பவர் இல்லையா? யூஸ் பண்ணுங்களா? அது சரி. என்கிட்ட மோத முடியாதுன்னு தெரியுது. நீ போ காகுரோ, காராவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. ஏய் அண்ணே வரங்க. இந்த சாஸ்கேவை நான் சமாளிக்கிறேன். முட்டாள் மாதிரி பேசாத டமாரி. இவளை கண்டிப்பா உன்னால தனியா சமாளிக்க முடியாது. பேச நேரம் இல்ல. காராவை பாதுகாப்பா யாராவது ரத்தம் கக்க வச்சுட்டான். அத மட்டும் நாம சரியா செஞ்சா போதும். என்ன பத்தி நீ கவலைப்படாத. நான் இதுக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் கிளம்பு காக்குரோ. எங்க ஓடுறன்னு இல்ல. ரொம்ப பேசுறா சாஸ்கே. இவளுக்கு வாயிலே ஒன்று போடுது. ஆர்வம் அதிகம். இல்ல காராக்கு அந்த கொஞ்சம் பிளட் வந்ததுக்கு அவளால எழுந்துக்கவே முடியல இப்போ வரைக்கும். தப்பான டைமிங். எனக்குள்ள சக்கர எனர்ஜி இல்லாத டைம்னு பார்த்து நான் இப்படி சாஸ்கே கூட மோதணுமா? ஓடிடு. அவன் ஷாரிகான பயன்படுத்தினானா என்னோட கதை முடிஞ்சது. நானும் வேகமா செயல்பட்டு எல்லாமே தெரியுது இவளுக்கு. அவனோட குறைக்கணும். அப்போதான் தாக்கு பிடிக்க முடியும். இப்பவே ஷிடோரிய பயன்படுத்தி இவ கதையை முடிக்கணுமா? வேற வழியே இல்ல. அதான் செஞ்சாகணும். நீ பவரே போதுமே. முழு சக்தியை பயன்படுத்தல. காராவுக்காக சக்கர எனர்ஜியை சேமிக்கிறான். எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ஆனா இவ அந்த காத்து வச்சு பிளேடு மாதிரி செய்வாங்க. இதுதான் உன்னுடைய முழு திறமையா? சாண்ட்ஸ்டார்ம் ஜூட்சு. அப்பா காத்து கிளிக்கும் போல இது. நான் முதல்ல கையில இருக்கிற ஃபேன் ஏதாவது அதை உடைக்கணும். அவன் என்ன தாக்க போறதில்ல. அப்படின்னா இந்த ஃபைட் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. வேற வழியே இல்ல. நான் அதை செஞ்சே ஆகணும். பிரமாதம். நீ பயந்து ஓடிப்பேன்னு தானே நான் எதிர்பார்த்தேன். ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜூட்சு. ஃப்ளவரா? இதான் நான் எதிர்பார்த்தேன். டஸ்ட் கொடுக்குறாள். எவ்வளோ நம்ம இன்னும் மோதுறா. இப்பவே இவ இதை காற்று வச்சு அதெல்லாம் அணைச்சிருவாள். எப்படி இருந்தாலும் நெருப்பு தானே. ஃபயர்பால் ஜூட்சு. நேரடியா தாக்கிட்டேனா? காத்திருக்க முடியாது. காற்று வச்சு அணைச்சிடலாம். உன்னை சும்மா விட மாட்டேன். நல்லா மாட்டிக்கிட்டேன். உன் கதை முடிச்சது. ஷடக்குள்ள வந்தானே.
தெரியும்டா. என்ன இது சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸுவா? அதில் பாமம் இருக்கு. Oh no. என்னம்மா இவ்வளோ அறிவாளி ஒன்றும் ஈஸியாக அடிச்சிட்டான். நான் இப்ப போய் ஆகணும். தேவையில்லாம உன் கூட நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டேன். அப்போ சாஸ்கே உன்னோட ஐக்யூ லெவல் அதிகம் தான். இல்லப்பா இவ காரா கூட போட்ட ஃபைட் எல்லாம் பார்த்துட்டும் தைரியமா வராதுல. நான் நினைச்சதை விட அதிகமாவே தாக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கார தப்பிச்சா போதும். டைமோட்டிக் அவருக்கும் தெரியுது முடியாதுன்ட்டு. யா இங்க என்ன நடக்குது? ஆமா, இது என்னது? ஏய் உண்மைய சொல்லு, நீ கண்டிப்பா ஒரு டெவில் தான். பழசு எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன வாய்ஸ் கூட கண்டுபிடிக்கலையா? அப்படிதான் வருது. நான் தான் ஒரோச்சிமாரு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அந்த ஃபார்பிடன் ஜூட்ஸுவை நீ பயன்படுத்திக்கிட்டு ஆர்பிடல் ஜூஸ். ஐயோ சிரிப்பா. இந்த பேய் பொம்மைலாம் இருக்குமே அந்த மாதிரி. வருஷத்துல நான் ரொம்பவே ஜோக்கர் கஷ்டப்பட்டேன். மாதிரி. நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, நீ ஒரு டீமன். டிமனே தான். அனபெல்லா பொம்மை மாதிரி பேச பார்த்தா. சிரிக்காரா வெறுப்பாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை 4வது ஹோகாகேவா தேர்ந்தெடுக்கல. உன் மனசு முழுக்க கெட்ட எண்ணங்கள் தான் இருக்கு. ஆமா. ஆயிருந்தா என்ன ஆகியிருக்கும். ஒரே அடிச்சிட்டு அவன் குறைய அவன் பார்க்கவே மாட்டான் போல. இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஃபைட் போறப்ப போல. எல்லாம் ஆர்கன்ஸா? அதுவா? இதான் நினைக்கிறேன். அவன் தான் அது உரைச்சி மாதிரி தானே. அது ஓகே. இந்த பாட்டில் இருந்தது. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆனாலும் நீங்க ரொம்ப பாவம். ஒரோச்சிமாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? ஊருக்குள்ள இருந்தப்பவே அப்படி பண்ணியிருக்கான். அவ்வளவு பூபி டிராப்ஸை செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. டிராப்ஸை தாண்டி வர்றது உங்களுக்கு அவ்வளவு சுலபமான விஷயமாச்சு. கிராமத்துல இருந்து நிறைய மக்கள் காணாம போயிருக்காங்க. கேனின், ஜூனின், ஆன்பு, பிளாக் ஆக்ஸையும் காணோம். எல்லாரும் கடைசியா உன் கூட தான் இருந்திருக்காங்க. உன்னோட நடவடிக்கையை ரொம்ப எல்லாரையும் பண்ணிட்டுக்கிறாயா? நீ இவ்வளவு சக்தி வாய்ந்த ஷினோபி, எதுக்காக இப்படி செயல்பட்ட? உங்களையும் கொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. அப்ப உண்மையை ஒத்துக்கிறியா? இதெல்லாம் செஞ்சது இவன் psycho தான். நீதான். ஆனா எதுக்கு இப்படி பண்றதால நீ எதைத்தான் சாதிக்க போற? அதாவது இப்படி நேரடியா மாட்டினதுக்கு அப்புறம் ஓடி ஒழியறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது என்னோட ஆராய்ச்சி. நான் ஜூட்ஸுவை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக உன் கூட இருக்கிற ஷினோபியோட உயிரை எடுப்பியா? ஃபார்பிடன் ஜூட்ஸுவை கத்துக்கிறதுக்கு தானே நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவா சொல்லு. எனக்கு எல்லாமே வேணும். எல்லாமே வேணுமா? புரியுற மாதிரி பேசு. உலகத்துல இருக்கிற எல்லா ஜூட்ஸுவையும் நான் கத்துக்கணும். கண்டுபிடிக்காத ஜூட்ஸுகளையும் நான் தெரிஞ்சுக்கணும். ப்ளூ கலரையும் எல்லோ கலரையும் ஒண்ணு சேர்த்தாதான் கிரீன் கலர் கிடைக்கும்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி நானும் ஆகணும். என்னோட விஷயத்துல இந்த ப்ளூ கலர் சக்ரா எனர்ஜியை குறிக்கும், எல்லோ கலர் ஹேண்ட் சைனை குறிக்கும், கிடைக்கிற கிரீன் கலர் ஒரு புது ஜூட்ஸு. உலகத்துல எத்தனையோ கலர்கள் இருக்கிற மாதிரியே நானும் அளவில்லா சக்தி வாய்ந்த ஜூட்ஸுகளை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அது சொந்தமா பண்ணண்டா. முயற்சி பண்ணி கண்ணுக்கு அது நல்லதுக்கு பண்ணலங்க. ஒன்னு பார்த்தா அப்படி தெரியல. முன்னாடி நான் கண்டுபிடிப்பேன். எல்லாரும் பொண்ணுல பண்றான். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா கண்டிப்பா அந்த உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தகுதியானவனா இருக்கணும். என் ஆயுள் காலத்தை நான் இதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனிதர்களுடைய ஆயுசு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை நான் அடுத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனிதர்களுடைய ஆயுசு ரொம்ப ரொம்ப கம்மி.
ஒருவேளை நான் அடுத்த ஹொகாகேவா ஆனாலும் ஒரு நாள் என்னோட உயிர் என்னை விட்டு போகும், எல்லாமே முடிஞ்சிடும். நீ எப்படிப்பட்ட ஃபார்பிடன் ஜூட்ஸுவை கத்துக்க இங்க வந்திருக்க? அத நீங்க கண்டுபிடிச்சு சாவே கூடாதுன்னு நினைக்கிறேன் போல. நம்ம எவ்வளோ பேரை கொண்டு இருப்பான். காலத்துக்கு இளமையோட உயிரோட நான் இறக்கணும். அதனால தான் அப்படியே இருக்கிறான் ஃப்ரெஷ்ஷாக. இப்படி பண்ணா யாரும் உட்காந்து ஆக்குவாங்க ஒண்ணு. இப்போ எவ்வளோ வயசாயிருக்கும் நான் எங்கா தெரியும். பூமியில வாழற ஒருத்தரோட ஸ்பிரிட்டை ரீசைக்கிள் பண்ற டெக்னிக். ஒரு வகையில இது ரிவைவல் ஜூட்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரு உடலை தேர்ந்தெடுக்கணும், இளமையான உடல். ஸ்பிரிட் அதுக்குள்ள மாத்தி அந்த உடலை கட்டுப்படுத்தணும். இந்த தருணம் வரைக்கும் என் பழைய உருவத்தை தான் பயன்படுத்திட்டு இருந்தேன். என்ன திடீர்னு இந்த உருவத்துல என்ன பார்த்தா நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல சென்சாய். வயசாகிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களை பார்க்கும்போதுதான் அதுக்குள்ள இருக்கிற சோகம் எனக்கு புரியுது. அவர் நல்லா எனர்ஜியா தான் இருக்கு. கேளவா, எஸ்பிரிட்டை இன்னொரு சக்தி வாய்ந்த உடலுக்குள்ள நான் மாத்திக்குவேன். இது எல்லாத்துக்கும் முதல்ல நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஓ, அப்போ சாஸ்கேவா இதுக்கு தான் தேடுறாங்க. ஏன்னா எனக்கு தேவையான உணவுகள் ஆமால்ல, எல்லாம் இருக்கு. பவர்ஃபுல்லான ஆள் தானே சூஸ் பண்ணுறான். அப்போ உனக்கு கொள்றதுக்கு தான். அவங்க அப்புறம் அவனை வச்சு ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சா. சரியா கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு சாஸ்கேயோட உடல் தேவை. உன்னோட ஆத்மாவை மத்தவங்களோட உடல்ல பாதுகாத்து வைக்கிற ஃபார்பிடன் ஜூட்ஸுவை நீ கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் எத்தனை உடல்களை நீ பயன்படுத்தி இருக்க? உனக்கு எத்தனை முகங்கள் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச 2-3 தான். ஆனா சாஸ்கேவுக்காக நான் வெயிட் பண்ண போறேன். ஏன்னா அதுக்கான சரியான நேரம் இன்னும் வரல. அவன் இன்னும் நிறைய பயிற்சி எடுத்து பலசாலி ஆகணும். அப்பதான் சரியா இருக்கும். நல்லா அவனை வளர்த்து விட்டு எடுத்துக்கிறது. எந்த முகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு பழக்கமான எந்த முகம் தான் சொல்லுவாங்க இருக்கும்னு எனக்கு தோணுது. உயிரை விடும்போது ஏன்டா என்ன உயிரோடு விட்டோன்னு அந்த கண்ணை பார்த்து கண்ணை பிடிச்சணும். கண்ணு அப்படிதான் இருக்கு. பாம்பு கண். மாஸ்டர் போச்சு, காடாவே மாறி. இது மாத்திக்கிட்டாரு. இப்போ வெளியேருந்து பார்க்கவும் முடியல இவ்வளோ நடக்குதுன்னு. ஒரு பேட்டில் எப்போதுமே ரொம்ப கவனமா இருக்கணும் சென்சே. கவனக்குறைவா இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுதா? ஐயோ, ஃபீல் பண்ணிட்டானா? மூச்சை விட முடியலையே. என்ன மனுஷன் ஸ்டூடெண்ட்டுன்னு பாவம் பார்க்குறாரா என்னன்னு ஒன்றும் புரியல. அந்த கண்களுக்குள்ள எதையோ சாதிக்கணுங்கிற வெறி ஒளிஞ்சிருக்கிறத நான் எப்பவோ உணர்ந்தேன். என்னால மட்டும்தான் அதை பார்க்க முடிஞ்சது. நான் பார்த்ததை பெருசா கண்டுக்காம விட்டதுதான் என் தப்பு. நீ மிகப்பெரிய பலசாலி, புத்திசாலி. எத்தனை தலைமுறை எடுத்தாலும் உன்ன மாதிரி புத்திசாலி மாணவன் கிடைக்க வாய்ப்பில்லை. இருள் சூழ்ந்த அந்த போர் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல உன்ன மாதிரி நிஞ்சாக்கள் தேவைப்பட்டாங்க. அந்த நேரத்துல தான் அடுத்த ஹொகாகே ஆகிறதுக்கான ஒரு நிஞ்சா கிடைச்சிட்டான்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா கவனக்குறைவா இருந்தது ஏன் தப்புதான். நான் அப்ப பலவீனமா இருந்ததாலதான் இப்ப எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன கொழுப்புன திட்டம் போடுறீங்களா சென்சே? நிஞ்சா சமனிங் ஜூட்சு அப்பயே தான் எடுத்து இது பண்ணியிருக்காரு. அதனால தடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொல்ல முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். இதான் மங்கி கிங் சொல்லிச்சு லாஸ்ட் டைமே நீங்கள் பிடிச்சிருக்கணும். வா, அதுல இருந்தெல்லாம் பவர் எடுத்துக்கிட்டானா? அப்படிதான் நினைக்கிறேன். இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
ஆனால் அந்த வளர்த்த ஆளுன்றதுனால அப்படியே பார்த்து வர்றாரு, பாவம் அம்மா பார்க்குறாரு. விட்டது தான் இப்போ இவ்வளோ இதில் தப்பு பண்ணிட்டார். என்னால அவன் உயிரை எடுக்க முடியல. நான் செஞ்ச தப்ப சரி செய்யற விதமா உன்னோட கதையை ஒரே அடியா முடிக்க போறேன். வேற வழி இல்லை. ஒன்றும் அந்த குழந்தை மாதிரியே பார்த்துருந்தா வேலைக்கு ஆகாது. அது ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சென்சை. ஷேடோ க்ளோன் ஜூட்சு. ஷேடோ க்ளோன்ஸா? அவருக்குள்ள இருக்கிற சக்கர எனர்ஜி முழுசா குறைஞ்சிருமே. அதிகாரம் இல்லை. உங்களோட சக்கர எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது சென்சை. நீங்க பொறுமையில் இருந்து இப்ப முட்டாள்தனமா செயல்படுறீங்க. அவர் ஏதோ யோசிச்சு தான் பண்ணுவார். இந்த மந்திரம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? இவரு இதை பேய்மா எடுத்திருக்காரு. முழு உருவம் திரும்பவும் வந்திருக்கு. யார் கண்களுக்கும் தெரியாது. ஜூட்சுவை பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா? திட்டம் போட்டாலும் அது தாமதமாயிடுச்சு. உங்க கதை முடிஞ்சது, நான் ஜெயிச்சிட்டேன். லீஃப் வில்லேஜ் கண்டிப்பா அழியும். இது யாருக்கும் கண்ணு தெரியாதான். மறந்துட்டு பேசுறேன். என்னோட வீட்டு சக்கரா மானே உச்சமாரு. என்னோட கடமை. இந்த வீட்டு தலைவன் நான் தான். ஒரு தூணா நிப்பேன். என் வீட்டை அழிக்கணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல என்ன அழிக்கணும். என்ன அழிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. Jutsu. Infinite darkness jutsu. வாய்க்கு வந்ததை விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. காலத்தோட திட்டம் உங்களுக்கு தெரியல. 4 குடிசைகளுக்கு லீஃப் வில்லேஜ்னு பெயர் வச்சு அதுக்கு பாதுகாவலன்னு நீங்க பெருசா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி அடிக்கிறான்? கூடிய சீக்கிரம் எல்லா ஹோகாகேயோட சிற்பங்களும் அழிக்கப்படும். மண்ணோட மண்ணா கலந்துடும். லீஃப் வில்லேஜ் வெறும் குடிசைகள் மட்டும் கிடையாது. அதோட உணர்ச்சிகள் உனக்கு புரியாது. ஒவ்வொரு வருஷமும் பல புதிய ஷினோபிகள் பிறந்து வர்ற இடம் இதுதான். வளர்ந்து பயிற்சி எடுத்து நிஞ்சாவா மாறி அவங்க ஊரை காப்பாத்த உயிரையும் கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ். கக்காஷி நருட்டோ மண்டைய பத்தல தெரியுது. சுக்குமாரோ அது இல்ல இல்ல இவரு இது நருட்டோட சேர்ந்து. இந்த மக்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க எல்லாரும் என்னுடைய மக்கள். எல்லாரோட வாழ்க்கையும் ஒன்றிணைஞ்சது. எல்லாருக்குள்ளையும் ஒரே ரத்தம் ஓடலன்னாலும் நான் எல்லாரையும் என் குடும்பமாக பார்க்கிறேன். என் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க கிராமத்துடைய தூண் நீங்க தானே. ஆனா இப்ப அந்த தூண் துணி வச்சு இடிஞ்சு விழ போகுது. நான் இடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நான் விழுந்தாலும் முன்னால ஜெயிக்க முடியாது. லீஃப் வில்லேஜ காப்பாத்த நிறைய பேர் இருக்காங்க. ஹோகாகேங்கிற இந்த பட்டம் ஒரு நம்பிக்கை. எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களையும் வருங்காலத்தோட நம்பிக்கையும் நான் காப்பாத்துவேன். ஏன்னா நான் தான் 3வது ஹோகாகே. ஆனா இப்போதைக்கு இவர் மட்டும்தான் இருக்காருல்ல. இன்னும் சக்தி வாய்ந்த ஹோகாகே என்னோட இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. இந்த லீஃப் வில்லேஜ காப்பாத்த அவங்க ஒரு தூணா உருவாகுவாங்க. பேசுனது போதும் ரோச்சிமாரு. தயாரா இருக்கியா? ஏன்னா இதுவரைக்கும் நீயே பார்க்காத ஒரு ஜூட்சுவை உனக்காக செஞ்சு காட்ட போறேன். உன் கதை முடிஞ்சது. சீலிங் ஜூட்சு. பேப்பர் டெத் சீல். ஹீலிங் எபிசோட் சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய ஃப்ளாஷ்பேக்லாம் தெரிய வந்தது. எனக்கு ஹோகாகே மேலே தாங்க பெரிய ரெஸ்பெக்ட் வந்துச்சு. ஏன்னா மற்ற ஹோகாகேலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்தில் இருந்துட்டு நெகட்டிவாக தான் இருப்பாங்க. அதனாலேயே அது கீழே இருக்க நிறைய பேர் வந்து நெகட்டிவாக தான் மாறி கெட்டது பண்ண தான் போகிறாங்க. பட் இவர் மட்டும்தான் இந்த வில்லேஜ் தான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எல்லோரும் கரெக்டாக வழி நடத்திட்டு போய் ஒரு வில்லேஜும் நல்லா சேவ் பண்ணி அது நல்லா இருக்குது அது பார்க்கும்போது. ஆமாம், ஏன்னா இப்போ அந்த மற்ற வில்லேஜ் சாண்ட்விச்லாம் பார்க்குற எப்படி இருக்காங்க, அந்த ஹோகாகே அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுது. இங்கே இவர் வந்து ஃபுல்லாக வில்லேஜுக்காகவே வாழ்ந்துருக்காரு.
இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஓகே ஆகட்டும் சேண்ட் இவங்கெல்லாம் எங்க இருக்கும்போதே இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூஞ்சிலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, யாருக்குமே வயசான மாதிரி தெரியல. ஸோ இவர் தான் தேர்ட் ஓகே மாதிரி தான் இவ்வளோ தூரம் வயசாகி வந்திருக்காரு. ஃபோர்த் ஓக்காகவே இருக்காரு, அவரும் இறந்துட்டு இருக்காரு இவருக்கு முன்னாடியே அவரும். ஸோ இவர் மட்டும்தான் இப்போ இருக்காரு அப்படின்னா எவ்வளோ இந்த வயசாகியும் இன்னமும் கிராமத்துக்காக கடைசி மூச்சு வரைக்கும் உழைப்பேன் அப்படின்றது வந்து தியாகம் தான். லைஃபே வந்து வில்லேஜுக்காக கொடுத்துருக்காருன்ற மாதிரி தான் அது. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட்ல ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவர் விட்டுருக்காரு உரைச்சி மாறவை. ஏன் இப்படி விட்டா எனக்கும் தெரியல. ஏன்னா அவள் எவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, எவ்வளோ வெஜன்ஸ் உள்ளே இருக்குன்றது அவர் பார்த்துருக்காரு. பார்த்துமே ஒருவேளை என்ன பண்ணிட போகிறான், நம்ம பார்த்துக்கலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டாரா என்னன்னு தெரியல. இந்த அளவுக்கு வந்து நிற்கிது அது. அதான் எல்லா சென்ஸும் அதை இப்போ எப்படி கக்காஷி காய் அவங்களாம் எப்படி அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ்னால் எப்படி உயிரே கொடுக்குறாங்க, அவங்கள பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி தான் உரைச்சி மாறியும் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துன்னு வந்திருக்காரு அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 3 பேருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாசம் அதை தடுக்குது. நம்ம வளர்த்தாலே என்னடா அது திசை மாறிட்டானா அவனை திருத்திடுவோம் அப்படின்னு பார்க்குறாரு, கொல்லக்கூட அவனை மாற்ற பார்ப்போன்னு பார்க்குறாரு. ஆனால் இது சைக்கோவாக மாறி இருக்கான். ஏன் இப்படி மாறினான்னு தெரியல. இவனோட ஃப்ளாஷ்பேக் வரப்போ தான் அது என்னன்றது தெரியும் போல. ஏன் இப்படி மாறினா, இந்த வில்லேஜில் வளர்ந்துருக்கான், நல்ல தாட்டு, அதுவும் ஒக்காய் கூட தேட வகையும் நல்ல எண்ணங்கள் தானே வந்திருக்கணும். எப்படி அவன் திசை மாறிச்சு, இவனுக்குள்ளே எப்படி இந்த கெட்ட எண்ணெல்லாம் வந்துச்சு, இது காரணம் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்தா தான் அது நம்மளுக்கு புரியும். ஏன் ஒக்ககை வந்து தயங்குறாரு அப்படின்றது நம்மளுக்கு அப்பதான். ஆனால் இந்த ஒரு சீன்ல சொல்லியிருப்பாள், எனக்கு வந்து எல்லா ஜூஸும் நான் தான் கற்றுக்கணும், நான் தான் பண்ணணும், நான் தான்ன்றது தெரியுது அவன் பேச்சுல. ஒருவேளை ஆசை அதிகமா இருக்கோ அதனால தான் ரொம்ப இதாயிட்டானோன்ற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. இந்த பொறாமை அப்படி இருக்கலாம், இல்லை வந்து நான் தான் பவர்ஃபுல்லாக ஆகணும், லைஃப் நிறைய வேணும்னு ஆசைப்படுறான். ஸோ இப்போ நான் ஒர்க்காகவே ஆனாலும் எனக்கு லைஃப் வேணும்ல, சும்மா நான் இருந்தேன் அப்புறம் ஒரு டைமில் இறந்துருவேன், எனக்கு வந்து வாணும். அதை பேராசை, பயங்கர பேராசையில் இருக்கான். ஸோ அதனால் யாரை பற்றி அதை பற்றியுமே கவலைப்படாமல் தான் மட்டும்தான் அப்படின்றது முடிவு பண்ணுற. கூட அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களே கொண்டு இருக்கிறான், மக்களை கொண்டு இருக்கான், கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கொண்டு அவன் மட்டும் வாழணுன்றதுல ஆராய்ச்சி பண்ணுறன்ற இதில் பண்ணியிருக்கான். அப்பா இவனை அன்னைக்கே எதனா பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் எதனா அரெஸ்ட் பண்ணி அப்படியாவது எதனா ஒன்று பண்ணியிருக்கணும். ஃப்ரீயா விட்டார். எனக்கு அதுதான் புரியல. ஏன்னா கூட இருந்த ஷினோபில இருந்து எல்லாருமே கொண்டு இருக்காரு, அதை எப்படி ஹொக்காகேல மன்னிக்க முடிஞ்சிச்சு? இவனுக்காக இத்தனை உயிர் அவன் கொண்டு இருக்கான்றது அவர் கண்டிப்பா அந்த கோவம் வந்திருக்கணும், அந்த ஒரு இது இருந்திருக்கணும். அதுக்காகவே மன்னிச்சிருக்க கூடாது. ஆனாலும் அது பாவம் பாட்டு விட்டுட்டாரு. அதான் அங்கதான் தப்பு பண்ணிட்டாரு. கூட அந்த மங்கி கிங் அது கூட சொல்லிச்சு, நீ விட்டது இப்பயும் சொல்லிச்சது. ஸோ அதுக்கு புரியுது நீ தப்பு பண்ணிட்டேன்றது. ஸோ இந்த வாட்டி விட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக அந்த சென்டிமெண்ட்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக பிடிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மங்கிங்னு ஒன்று எடுத்தார், இப்போது ஒரு ஆவி மாதிரி இவனே ஒரு பேய்னா இப்போ இவரும் ஒரு பேய் மாதிரி உருவத்தை எடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஒரு நம்பிக்கை வருது, இதை வச்சு எதனா பண்ணிடுவார் அப்படின்ட்டு. பார்ப்போம் அடுத்த எபிசோடில். ஸோ இங்கே ஒக்காக ஃபைட்டிங்கை போயிட்டுருக்கு. அங்கே இப்போ தான் சாஸ்கே கிட்ட நெருங்குறப்போ டெமாரியா அவங்க கூட சின்ன ஃபைட் மாதிரி தான். ஸோ அவனாலையும் ஒன்று பீட் பண்ண, சாஸ்கே பீட் பண்ண முடியாது தான். ஸோ அங்கே போயிட்டுருக்கு, பின்னாடி பசங்களும் வந்துட்டு இருக்காங்க. அங்கே என்ன கலவரம் நடக்க போகுதுன்றதும் இனிமேல் தான் வரும். எனக்கு இப்போ ஒக்காக ஃபைட் தான் இங்கே பெருசாக தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை விட அதுவுமே சீரியஸ் தான், பட் இது அதை விட சீரியஸாக தெரியுது. ஆனால் எனக்கு டெமாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த விஷயத்துல. ஏன்னா எல்லாரும் வந்து சாஸ்கே பற்றி தெரிஞ்சு இவன்ட்டையா அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த கூட இருந்தவனும் கொஞ்சம் அப்படி தான் யோசிச்சான். நான் அந்த டைம்லேயும் வந்து காராக்காக இவன் நின்று டைம் கொஞ்சம் வளர்த்தி ஃபைட்லாம் பண்ணியிருந்தான். அதனால எனக்கு அந்த விஷயம் அவள்கிட்ட பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக தான், தைரியம் அதிகம். அது என்ன திமிரு பேச்சு இருக்கு, ஆனால் அந்த திமிருக்கான செயலும் அவகிட்ட இருக்கு. ஸோ ஓகே தான் அப்படின்ற மாதிரி. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.